ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த் iQoo Neo 9 சீரிஸ்க்காக கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம கிட்டயும் நிறைய பேர் எப்போ லான்ச் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு, பட் இந்தியாவில் கிடையாது, சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மெயினாக என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனா லான்ச் ஆகக்கூடிய ப்ரைஸிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் எந்த ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் சைனாவில் இப்போ iQoo Neo 9 சீரிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த iQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலி இந்த சேனலில் ரெகுலர் ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றத எல்லாத்தையும் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும், ஆஃபர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த iQoo Neo 9 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் சீரிஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேமரா மாடலில் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி ரெண்டு கேமரா இருக்குது. அந்த ரெண்டு கேமராவுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மாடலோட ஆக்சுவலி இங்கே கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக கலர் ஆப்ஷன் அவங்களுக்கு யூஸ்வலான பிளாக் அண்ட் ப்ளூவோட சேர்த்து ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் ஆப்ஷன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக்கா அண்ட் இந்த iQoo Neo 9 சீரிஸில் ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலோட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த கலர் ஆப்ஷன் இந்தியாவுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லை இந்தியாவில் அந்த கலரை கட் பண்ணிட்டு இந்த ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற யூஸ்வலான கலர் ஆப்ஷனோட கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸுமே 196 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.3 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட் அண்ட் திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாக ரொம்ப பல்கியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 200 above கிராம்ஸ்க்கான வெயிட்டும் ரீசெண்டாக நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பட் இது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஓகேவா இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த iQoo Neo 9 சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. iQoo Neo 9, 9 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. அண்ட் டிசைன் நம்ம பார்த்தோம்ல, டிசைன்லாம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சேம் தான். ஸோ அதில் வித்தியாசம் இல்லை, பட் ஸ்பெக்ஸில் மட்டும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒன்மையாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சேம் டிஸ்பிளே தான். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1.5K ரெசல்யூஷனுக்கான 80 LTPO டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே பேனல் Visionox VM7 அப்படின்ற ஒரு பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே பேனல் தான். iQooடைய ஃப்ளாக்ஷிப் iQoo 12 சீரிஸ்லாம் இதே டிஸ்பிளே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே பேனல் தான் இந்த Neo 9 சீரிஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே பேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு டிஸ்பிளே பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 3000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபிக்கல் பிரைட்னஸும் 1400 nits வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக 216 Hzக்கான PWM டிமிங் மாதிரியான இந்த சப்போர்ட் எல்லாமே பேக் பண்ணி தான் இந்த டிஸ்பிளே ஃபீச்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் அவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ் மாதிரி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றத பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன் எதுவும் ஆக்சுவலி சைனால அவங்க சொல்லலை. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நல்ல பேனல் தான், ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான டிஸ்பிளே பேனல் இந்த iQoo Neo 9 சீரிஸ்லையும் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது இதுவுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் சேர்த்து தான் 5160 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுலையுமே கொடுக்கல. பட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் 5160 mAh அப்படின்றத தாண்டி 5400 5500 அப்படின்ற மாதிரி கொடுத்ததுக்கான கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 5000லேருந்து 5160 கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது. இதில் iQoo Neo 9 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் iQoo Neo 9 Proவில் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட Dimensity 9300 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். ரெண்டுத்துலையுமே LPDDR5X அண்ட் UFS 4.0க்கான சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இது போக Q1 டிஸ்பிளே சிப் அப்படின்ற அந்த சிப்புமே ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிஸ்பிளே உடைய அந்த என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கேமிங்லாம் விளையாடும் போது அதோட ஃப்ரேம் ரேட்லாம் இன்னும் பூஸ்டப் பண்ணி இன்னும் ஹை ரெசல்யூஷனில் இன்னும் ஸ்மூத்னிங்காக அந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பேனல் அப்படின்றது யூஸ் ஆகுது, இந்த சிப் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ அதை இங்கே ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுத்துலையுமே iQoo Neo 9, 9 Pro ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இதுவுமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான். பட் போன ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப். பட் Dimensity 9300 அப்படின்றது இப்போ கரண்ட்டாக வந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கம்பேர் பண்ணும்போது Dimensity 9300 அப்படின்றது இன்னும் 40% பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் iQoo Neo 9 Proவில் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு
அது ப்ரோ வேரியன்ட் அங்கே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 9, 9 Pro ரெண்டுத்துலையுமே பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிரைமரி கேமரா சேம் 50 மெகா பிக்சல் சோனி IMX920 அப்படின்ற இந்த சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் தான் இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்னு போகும்போது இந்த iQoo Neo 9ல 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் இங்கே கொடுத்துட்டாங்க. பட் ப்ரோவில் பார்க்கும்போது இன்னொரு 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட JN1 அப்படின்ற ஒரு சென்சார் அல்ட்ரா வைடுக்காக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் நமக்கு ஆக்சுவலி அல்ட்ரா வைடும் 50 மெகா பிக்சல் இருக்குது, பிரைமரியும் 50 மெகா பிக்சல் இருக்குது. பட் iQoo Neo 9ல 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ மாதிரியான எந்த கேமராவும் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அது இல்லாதது ஒரு சின்ன ட்ராபேக்காக தோணுது. ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த டெலிஃபோட்டோ அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரியல்மி பார்த்தா அவங்களுடைய அடுத்த சீரீஸில் பட்ஜெட்லேயே டெலிஃபோட்டோ கேமராலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது iQoo Neo 9 சீரீஸில் டெலிஃபோட்டோ இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. பட் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது, டெலிஃபோட்டோ உங்களுக்கு இம்பார்ட்டனா இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, எக்ஸாக்ட் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP54க்கான ரேட்டிங்கோட தான் இருக்குது. ஸோ IP68 ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அண்ட் Android 14ல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த iQoo Neo 9 அண்ட் 9 ப்ரோவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். பட் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு சைனாவில் அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே iQoo Neo 9 எடுத்துக்கிட்டோம்னா பேஸ் ஆப்ஷன் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் தான். இந்த வேரியண்ட்டுக்கு 299 yuan அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 27,000 மாதிரியான ஒரு ப்ரைஸிங்க்கு iQoo Neo 9 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 27,000 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக 32,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு இந்த iQoo Neo 9 நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி iQoo Neo 9 Pro எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பேஸ் ஆப்ஷன் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு 299 yuan அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 35,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி இந்த iQoo Neo 9 Pro-வை லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். ஸோ சைனாவில் 35,000 கிட்ட ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 அரௌண்ட் அப்படின்ற ப்ரைஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் iQoo Neo 9 32,000-35,000 செக்மெண்ட்டுக்கான செக்மெண்ட்லையும் அண்ட் iQoo Neo 9 Pro 40,000 செக்மெண்ட்லையும் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீச்சரோட இதே ஃபீச்சர்ஸ் தான் இந்தியன் மார்க்கெட்லையும் வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபீச்சரோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo Neo 9 சீரிஸை இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஃபெப்ரவரியில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த iQoo Neo 9 சீரிஸ் சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸிங்கை பற்றி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.